குவான்ஸை நீங்க ஃபுல்லா பேசிக்ல இருந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரேண்டமா அந்த டாபிக்கும் படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் படிக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் நம்பர் சிஸ்டம் படிக்கணும். அடுத்தது ஷார்ட்கட்ஸ் படிக்கணும். லைக் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஷார்ட்டா பண்றது, ஸ்கொயர் ரூட் எப்படி ஷார்ட்டா எடுக்கிறது, டிவிஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அது பேர் வேதிக் மேக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதை படிக்கணும். இது முடிச்ச உடனே சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பார்க்கணும். நம்மளால படிச்சதை அப்ளை பண்ணி ஒரு கால்குலேஷனை சிம்பிளிஃபைடா போட முடியுதா அப்படின்னு படிச்சு பார்க்கணும். இதை படிச்சு முடிச்சுட்டு பெர்சன்டேஜ் படிக்கணும். ஓகே, பெர்சன்டேஜ், ஏன்னா பல கால்குலேஷனை நீங்க பெர்சன்டேஜை ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணலாம். பெர்சன்டேஜ் படிச்சு முடிச்சுட்டு ரேஷியோஸ், ஆவரேஜ் படிச்சிடணும். ஓகேவா? இந்த பெர்சன்டேஜ், ரேஷியோஸ், ஆவரேஜ் இது மூணும் பிளஸ் மைனஸ் எப்படியோ, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எப்படியோ, அந்த மாதிரி இதுவும் 3 முக்கியமான ஆபரேஷன்ஸ். லைக் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா படிக்கலாம், ஆனா செட்டா படிக்கணும். எப்படின்னா பெர்சன்டேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்களா, அதோடைய அப்ளிகேஷன் எதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுலயும் பெர்சன்டேஜ் இருக்கு. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எல்லாமே வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுலயும் பெர்சன்டேஜ் இருக்கு. இது படிச்சிடணும். ரேஷியோஸ் படிச்சுட்டு அதோடைய சப் கேட்டகரிஸ் என்ன படிக்கணும்னா, அதை வச்சு ஏஜஸ்ல நிறைய ரேஷியோஸ் பேஸ் பண்ணி வரும், அதை போட முடியுதா? அலிகேஷன் அண்ட் மிக்சர், அதுல நிறைய ரேஷியோஸ் வரும், அது போட முடியுதா? பார்ட்னர்ஷிப் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது போட முடியுதா? அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ் இருக்கு, அது படிக்கணும். ஓகேவா? ஆவரேஜஸ் எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும், டேட்டா இன்டர்பிரேஷன்ல அப்ளை ஆகும், இது எல்லாமே அப்ளை ஆகும். இது முடிச்சுட்டு டைம் அண்ட் ஒர்க் போயிடுங்க. டைம் அண்ட் ஒர்க் படிச்சிட்டீங்கன்னா கூடவே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் படிச்சிடணும். ரெண்டும் ஒரே மாதிரி தான், சரியா? ஓகே, அங்க ஆட்கள் வேலை செய்வாங்க, இங்க பைப்ஸ் அந்த வேலையை டேங்கர் ஃபில் பண்ணும். அண்ட் இது முடிச்சுட்டு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் படிக்கணும். இது படிச்ச கையோட ட்ரெயின் ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துடணும், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துடணும். இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே நீங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் படிச்சிடணும். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் படிச்சு முடிச்ச உடனே ப்ராபபிலிட்டி அதில் படிச்சிடணும், சரியா? இது முடிச்ச உடனே மென்சுரேஷன் படிச்சிடணும். லைக் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, அதை பேஸ் பண்ண இது என்னென்ன வருதுன்னு. இதுக்கப்புறம் நிறைய ஃபர்தர் டாபிக்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். பட் படிக்கும்போது இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அழகா படிங்க. ஏன்னா ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி வர எல்லா டாபிக்கும் படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கிரிப் கிடைக்கும்.